ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எதுக்காக இந்த சம்மை போடுறோன்றத அந்த எக்ஸாம்பிள்லேயே புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம்னு வச்சிங்களேன், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, கிடைச்ச ப்ராஃபிட்டில் இருந்து எக்ஸ்பென்சஸ்லாம் போய் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸாக பார்க்க போகிறோம். அதாவது இதில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று ட்ரெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றா ஒவ்வொரு சம் போகும்போது அதை உங்களை டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா?